வடிவம்னு வந்ததே வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு குப்தர்கள் காலத்தில் தான் எழுத்து வடிவமே சமஸ்கிருதத்துக்கு வருது. அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துக்கு எழுத்தே கிடையாது. இதில் இன்னொரு காமெடி என்னென்னு கேட்டிங்கன்னா, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகமே எது தெரியுங்களா? புத்த சரிதம். புத்தரோட வாழ்க்கையே வரலாறு. இன்னொருத்தர் மகாயான புத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் புத்த சரிதம்னு எழுதுகிற புஸ்தகம் தான் முதல் சமஸ்கிருத புஸ்தகமே. ஸோ சமஸ்கிருதமே இவங்களுக்காக உருவாக்கிக்கிட்டதில்ல, பௌத்தர்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு மொழி. பௌத்தர்கள் வந்து அந்த சாதாரண புத்தர் தலைவராக இருந்த புத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி 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 சாமி ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க பாருங்கள். அந்த சாமி ரேஞ்சுக்கு கொண்டு போகும்போது உருவான மொழி தான் இந்த சமஸ்கிருதமே. அதுக்கப்புறம் கேட்டால் அது எங்கள் மொழின்னு இவங்க இப்போ சொல்லிக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் முதல்ல ரிக்வேதமே சமஸ்கிருதத்தில் எழுதப்படலை. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரிக்வேதம் சமஸ்கிருதத்தில் எழுதப்படலை. ஹிந்தி அப்படின்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது உலகத்தில். உருது தான். உருதுவுக்கு தேவநாகரி எழுத்தை போட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ஹிந்தி. அதை பற்றியும் கூட என்னோடய இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 2 தெளிவாக எழுதியிருப்பேன் பாருங்கள். ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ் கிடையாது. அந்த லாங்குவேஜ் வந்து ஆக்சுவலாக உருது தான். அது அந்த உருது வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க, அரபிக் எழுத்துக்கள்